சிங்கம் வந்து பசிச்சாலும் செத்து போனதை போய் சாப்பிடாது. அந்த மாதிரி தான் வந்து நாங்க அண்ணன் சீமானை வந்து பாக்குறோம். இப்ப அவர் வந்து நாங்க யாரும் சீண்ட பொறுத்தும் இல்ல. அவரு அணில் குஞ்சுன்னு சொன்னாலும் சரி, மான் குஞ்சுன்னு சொன்னாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் சேரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 100 பேர் வராங்க. அப்ப அந்த சேர் உடையதானே செய்யும். உடையது சரின்றீங்களா? அப்ப நீங்க உடையது சரின்னு சொல்ல, கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வரும்போது அது நடக்கிறது வந்து இயல்பு தான். அப்ப கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அது தாவேக்காவுடைய தவறு தானே? அது கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து நிறைய பவுன்சர்னு போட்டு உதயநிதி கிட்ட அவங்க கழக நிர்வாகியே ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை தராரு. அமைச்சர் நேரு வந்து கழுத்தை பூச்சி தள்ளுறாரு. நாங்களாச்சும் பவுன்சரை வச்சு பண்றோம்னு சொல்றீங்க. அது உண்மையான சம்பவம் இல்லைனாலும் அதை நீங்க சித்தரிக்கிறீங்க. அப்போ வந்து நேரு அப்படி பண்றாரு, அதுல ஏன் யாருமே கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து ஆளுங்கட்சி செல்வாக்கு இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மக்களோட வரவேற்பு பார்த்தா டிஎம்கே அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா 200க்கு மேற்பட்ட தொகுதி வந்து வெல்வம் தானே சொல்றாங்க. 200 தொகுதியில 234மே அவங்க தான் ஜெயிப்பேன்னு சொல்றாங்க. அவங்க கூட்டணி இல்லாம அவங்களோட சதவீதம் எவ்வளவு? 15%, 20% தான் அவங்களோட ஓட்டு சதவீதமே மொத்தமே. அதுலயுமே வந்து பிஜேபியை வந்து காரணம் காட்டி பிஜேபி உள்ள வந்துருவான்னு சொல்லியே பாதி ஓட்டு வாங்கிடுறாங்க. அவங்க தன்னிச்சையா நின்று தாவேக்காவோட அதிகமா ஓட்டு வாங்கி காட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து திமுக வந்து பெரிய கட்சி தான் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். முஷ்டி ஆனந்த் மீது வந்து 4 பிரிவுகள் மீது வந்து வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டிருக்கு அப்படின்னா போக்குவரத்துக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தியதா சொல்லி அந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு எப்படி சார் பாக்குறீங்க? வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து 8 மாத காலம் வந்து இன்னும் இருக்கு. அதனால ஒரு கட்சியோட தலைவரும் வந்து எப்பயுமே போறது தான். சுற்றுப்பயணம் வந்து அந்தந்த கட்சியோட தலைவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றுப்பயணம் போனா மக்களுக்கு வந்து இடையூறு இல்லாம இருக்குமா, இல்ல போக்குவரத்து சிக்கல் ஏதாச்சும் வருமா, இல்ல அங்க இருக்க நடைமுறை சிக்கல்கள் என்னென்னட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து தலைமைக்கு சப்மிட் பண்ணது வந்து எப்பயுமே வழக்கமா பண்றது தான். அதே முறையில் தான் வந்து நம்ம அண்ணன் பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய ஆனந்த் அண்ணன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க நடைமுறை சிக்கல்களை வந்து ஒரு வாட்டி பார்க்க அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது அதை வந்து ஒரு இஷ்யூவா மாத்தி அங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறு பண்ணிட்டாரு, போக்குவரத்து சிக்கல் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. நாங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து எந்த போக்குவரத்து இடையூறும் வரக்கூடாதுன்னா முன்னாடியே வந்து அதை வந்து அனலைஸ் பண்றதுக்காக வந்து ஒரு டீம் அனுப்புறோம். அதுக்காகவே நீங்க இது சுற்றுப்பயணம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அதை தடுக்கிற விதமா அவர் மேல ஒரு 4 கேஸ் போட்டு அங்க கூட வந்து தோழர்கள் மேலேயும் கேஸ் போடுறது வந்து அது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து அனுமதியும் அளிக்கல. இதே திமுக வந்து 2022 பிப்ரவரி மாசம் உதயநிதி பங்கேற்கிறாரு. அதே மறைக்கடை பகுதியில வந்து ஒரு மீட்டிங்கா போறாங்க திமுக. அப்போ வந்து அங்க வந்து போக்குவரத்து சிக்கல் எதுவுமே ஏற்படாதா, இல்ல பொதுமக்களுக்கு வந்து இடையூறு எதுவும் ஏற்படாதா? ஆனா தாவேக்கா வந்து உங்களுக்கு வந்து சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்டா மட்டும் அங்க வந்து போக்குவரத்து சிக்கலாகும், பெரிய பிரச்சனையாகும், சமூக பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும்ட்டு நீங்களா ஒரு கதையை சொல்லி எப்படிலாம் தடுக்க முடியுமோ அப்படிலாம் தடுக்கிறீங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா அதிகப்படியான மக்கள் வந்து கூடுறாங்க, அதனால வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டு தானே வேற இடம் வந்து சரியான இடம் வந்து கொடுப்பாங்க. இதே திமுக தான் வந்து சொல்றாங்க எங்களுக்கு வர கூட்டத்தை விட தாவேக்காக்கு வந்து கம்மியா தான் வருது, எங்களுக்கு தான் நிறைய ஆள்பலம் இருக்கு, இது கழகத்தோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு திமுக அவங்க தான் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல மட்டும் ஏன் திமுக அப்படி மாத்தி பேசுறாங்க? தளபதி வந்தாலே 1,00,000 பேர் கோடி பேர் வருவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுது. நாங்க வந்து முன்னாடியே பர்மிஷன் கேட்கலன்னா பரவாயில்ல, சட்ட ரீதியா உங்களுக்கு அணுகிதான் நாங்க வந்து பர்மிஷன் கேட்கிறோம். அந்த பர்மிஷன் கேட்காம எங்களுக்கு பண்ண தெரியாது. தளபதி சொல்ற மாதிரி டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் நாங்க பண்றோம். அதனால தான் வந்து உங்களுக்கு அனுமதி கேட்டு நாங்க பண்றோம். இத்தனைக்கும் வந்து இது வந்து ஒரு மாவட்ட ரீதியான வந்து சுற்றுப்பயணம் தான். வேட்பாளர்கள்லாம் அறிமுகப்படுத்தின அப்புறம் வந்து ஒரு தொகுதியா போயிட்டு இது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும். இப்ப மாவட்ட ரீதியா பண்ணும் போதே நீங்க வந்து தடுக்கிறீங்கன்னா இது வந்து தாவேக்காவோட வளர்ச்சிக்கு வந்து மக்கள் கிட்ட போய் தளபதி பேசினாருன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ, திமுக அரசுக்கு வந்து ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுறாங்களோ தான். குறிப்பா தாவேக்கா நடத்தக்கூடிய மாநாடு ஆர்ப்பாட்டங்கள்ல எவ்வளவு வேலைகள் வந்து சேர் உடையிறது, பேரிகார்டு உடையிறது. இப்ப சென்னை ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அது முதலில் நடந்த மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான சேர்கள் உடைக்கப்பட்டது, அந்த பேரிகார்டெல்லாம் உடைக்கிறாங்க. இப்படி வந்து ஒழுங்கு நடவடிக்கை இல்லாம ஒழுங்கா வந்து ஒரு மாநாடு நடத்தவே முடியல. அப்படி இருக்கும்போது பொது இடங்கள்ல கூடும்போது அந்த பயம் வந்து போலீஸ்க்கு வரும்ல, ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு. பேரிகேடு உடைக்கிறாங்க, சேர் உடைக்கிறாங்கலாம் வந்து சொல்றீங்க. அது வந்து வேணும்னே வந்து சுய நினைவோட பண்றது இல்லை. நம்ம சும்மா ஏதோ தாவேக்கா தொண்டர்கள் இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரியாலிட்டியா பேசுவோம். ஒரு பிளாஸ்டிக் சேரு ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 100 பேர் வராங்க ஒரு இடத்துல. அப்ப அந்த சேர் உடையதானே செய்யும். அது எப்படி நீங்க ஒழுங்கு நடைமுறைன்னு சொல்லலாம்? உடையது சரின்றீங்களா? அப்ப நீங்க உடையது சரின்னு சொல்ல,
அது வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வரும்போது அது நடக்கிறது வந்து இயல்பு தான். அப்ப கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அது தாவேக்காவுடைய தவறு தானே? அது நீங்க தான் ஒழுங்குபடுத்தணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து நிறைய பவுன்சர்ன்னு போட்டு நிறைய டீம் போட்டு நிறைய பாகமா பிரிச்சு நாங்க அமைச்சிருக்கோம். அப்படி இருந்தும் நம்மளுக்கு எண்ணிக்கை அளவு இல்லாம வரதுனால அது நடக்குது. அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற மாநாட்டுல வந்து எப்படி அதை தடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க கண்டிப்பா செஞ்சு அதை வந்து சரிப்படுத்தும். நீங்களே சொன்னீங்க இப்போ பவுன்சர் வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாநாட்டிலேயே வந்து ஒரு பவுன்சர் வந்து விஜயை பார்க்க வந்த ஒரு தொண்டரை வந்து தூக்கி போட்டதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு எதிராக வந்து அந்த தொண்டரும் சரி, அந்த தொண்டர் மாறு இடத்த இன்னொரு பையனும் சரி விஜய் மேல வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க? அந்த கேஸை வந்து யார் போட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை வந்து தள்ளி விட்டவர் வந்து உண்மையான ஆளே இல்லை. ஃபர்ஸ்ட் அஜய்ன்றவர் தான் அவரு அந்த வீடியோல இருக்க ஒரு உண்மையான நபர். அவர் இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். அது வந்து வேற யாரோ தூண்டி விடுறாங்கன்னு தெரியும். அது யார் தூண்டி விடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதே அவங்க சொல்றாங்கல்ல இவங்களை வந்து தள்ளி விட்டாங்க, பவுன்ஸ் தள்ளி விட்டாங்கன்ட்டு, அவங்க வந்து அதீத அன்புல தான் வந்து தளபதி கிட்ட வராங்க. இதே வந்து உதயநிதி போகும்போதோ இல்லை ஸ்டாலின் போகும்போதோ அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல. மக்களோட இதுல அவங்க ஆட்சியில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் கிட்ட கை கொடுக்கறதுல என்ன வந்துச்சு? உதயநிதி ஒரு மேடையில இருக்காரு. அமைச்சர் நேரு வந்து உதயநிதி கிட்ட வந்து ஒருத்தர் அவங்க கழக நிர்வாகியோ ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை தராரு. அமைச்சர் நேரு வந்து கழுத்தை பூச்சி தள்ளுறாரு. அப்ப அதெல்லாம் வந்து நாங்களாச்சும் பவுன்சரை வச்சு பண்றோம்னு சொல்றீங்க. அது உண்மையான சம்பவம் இல்லைனாலும் அதை நீங்க சித்தரிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நேரு அப்படி பண்றாரு, அதுல ஏன் யாருமே கேட்க மாட்டோம். இது வந்து அதீத அன்புல வரதுனால அவங்கள கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்ற இதில் தான் மட்டுமே பண்றோமே தவிர அது வந்து அவங்கள தள்ளி விடணும், அவங்கள வந்து காயப்படுத்தணும் அந்த நோக்கமே இல்லை. ரீசெண்டா வந்து புஷி ஆனந்த் மேல வந்து வழக்கு போட்டதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டன அறிக்கை வந்து விட்டுருந்தாரு. எக்ஸ்ல வந்து போட்டிருந்தாரு. அது குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல வந்து மக்கள் மத்தியில செல்வாக்கு இழந்த ஆளும் கட்சி வந்து யாரை பார்த்து பயப்படுதோ இல்லையோ தாவேக்கா பார்த்து பயப்படுது அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாரு. அது சரியா? அந்த அளவு வந்து தாவேக்கா மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று இருக்கா? கண்டிப்பா தாவேக்கா வந்து மக்கள் மத்தியில பெரும் அளவு ஆதரவு பெற்றதுனால்தான் இவங்க மாவட்ட ரீதியான ஒரு சுற்றுப்பயணத்துக்கே வந்து தடைகளை போடுறாங்க. அது இல்லாம கேஸ போடுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஃபேக் நியூஸ்லாம் வந்து விட்டு இவங்க பெண் நிர்வாகி வந்து ஒருத்தவங்க திருடிட்டாங்க அந்த மாதிரி வழக்கெல்லாம் பொய்யான வழக்கெல்லாம் போட்டோம். தளபதி மீது வந்து எஃப்ஐஆர் போட்டோம் வந்து செயல்பாடுகள்லாம் பண்றாங்க. மக்கள் கிட்ட வந்து தளபதியை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான தலைவராக தான் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலினை வந்து எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. அவங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததே வந்து பெருந்தலைவர்கள் வேற யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் அவர்கிட்ட ஒரு ஆப்ஷனா ஒரு போனாங்கன்ட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படி இல்லை சுச்சுவேஷன். இப்போ வந்து தளபதி வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா மக்களா இருந்து மக்களோட உணர்வுகளுக்கு புரிந்து பேசுறாரு. நாங்க வந்து வேற ஏதோ ஒரு குடும்பத்தோ இல்லை எங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் எதுவுமே பண்ணல. அதனால மக்கள் கூட இருக்காரு. மக்கள் கிட்ட கண்டிப்பா ஆதரவு இருக்கதான் செய்யுது. குறிப்பா வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளுங்கட்சி செல்வாக்கு இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவு ஆனா மக்களோட வரவேற்பு பார்த்தா டிஎம்கே அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க குறிப்பா 200க்கு மேற்பட்ட தொகுதி வந்து வெல்வன் தானே சொல்றாங்க. அவங்க எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க 200 தொகுதி இல்ல 234 அவங்க தான் ஜெயிப்பேன்னு சொல்றாங்க. அவங்க கூட்டணி இல்லாம அவங்களோட சதவீதம் எவ்வளவு? 15%, 20% தான் அவங்களோட ஓட்டு சதவீதமே மொத்தமே. அதுலயுமே வந்து பிஜேபியை வந்து காரணம் காட்டி பிஜேபி உள்ள வந்துருவான்னு சொல்லியே பாதி ஓட்டு வாங்கிடுறாங்க. சிறுபான்மையோட ஓட்டை வந்து அவங்க வாங்கிடுறாங்க. அவங்க தன்னிச்சையா நின்று தாவேக்காவோட அதிகமா ஓட்டு வாங்கி காட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து திமுக வந்து பெரிய கட்சி தான் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். கூட்டணி கணக்கோட வச்சு ஜெயிச்சுட்டு இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பலிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து இந்த மாநாட்டிலே வந்து முக்கியமா 2 விஷயங்கள் பேசுவார்னு எதிர்பார்த்தோம் விஜய் அவர்கள். குறிப்பா வந்து கவின் படுகொலை, அதன் பிறகு வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனை. ஆனா இது 2 பத்தியுமே மேடைகள்ல வந்து விஜய் அவர்கள் பேசல. பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ் தளத்துல வந்து அதுக்கான தீர்மானம் வந்து போடப்படுது. ஏன் மேடையில அந்த விஷயத்தை பேச மறுக்கிறாரு? தீர்மானம் வந்து மேடையிலே பேச வேண்டியதற்கான ஒரு இதுதான். அது வந்து நாங்க ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணதுதான். மேடையிலே பேசணும் தான். தீர்மானம் எப்பயுமே எல்லாருமே மாநாட்டுல பேசதான் செய்வாங்க கடைசியா. ஆனா அன்னைக்கு வந்து அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் வந்து அங்க வந்ததுனால கட்டுப்படுத்த முடியாம நீங்க சொல்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது பாதுகாப்பு கருதி தான் வந்து அன்னைக்கு மாநாட்டையே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சீக்கிரமா ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டு உடனே வந்து எக்ஸ் தளத்துல வந்து 6 தீர்மானம் ஏத்துறோம். அதுல முக்கியமான தீர்மானம் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் வேணும் என்று தீர்மானம் ஏற்படுத்தியிருக்கோம். அதனால வந்து ஆணவ படுகொலையை பத்தி தளபதி பேசினா ஜாதி ஓட்டெல்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சும்மா வந்து
ஏதோ பேசணும்னு பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து இப்ப செப்டம்பர் 13 இருந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா இன்னைக்கு வந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து 16 நாட்களுக்கான டேட் போடப்பட்டிருக்கு. குறிப்பா ஏன் சனிக்கிழமை மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், மற்ற நாட்கள்ல ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மறுக்கிறாருன்னு இல்ல, வீக் டேஸ்ல போட்டா வந்து என்ன சொல்லுவீங்க, ஸ்கூல் போறப்போ தளபதி வந்தாருன்னா ஒரு 1 கோடி பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி பேர் வந்தா ஸ்கூல் போற பசங்களோட நேரம் வந்து வீணாகும், அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். சனிக்கிழமைன்றது வந்து எல்லாருமே வீட்டுல இருக்க நேரம், அப்போ வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து கட்டுப்படுத்த முடியற அளவுக்கு இருக்கும். இல்ல நீங்க மற்ற வீக் டேஸ்ல தான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க வருவாங்க, கட்டுப்படுத்த சிரமமா இருக்கும். சனிக்கிழமை கூட்டம் அதிகமா தானே இருக்கும். சனிக்கிழமை வந்து இவர் பாக்குறதுக்கு தான் வருவாங்களே தவிர ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு போறது அந்த மாதிரி வந்து தினசரி வேலைகள் வந்து பாதிக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து சனிக்கிழமை பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சனிக்கிழமை போறாங்கன்றாங்கல்ல, அந்த ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் போட்டதுக்கே வந்து உங்களால அனுமதி தர முடியாது, எங்களால பாதுகாக்க முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நாங்க வாரத்துல 2-3 நாள் போட்டோம்னா உங்களால கண்டிப்பா அனுமதி தர முடியும்னு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க வாக்குறுதி கொடுங்க, நாங்க 3 நாள் போய் சுற்றுப்பயணம் போனோம்னா வாரத்துல நாங்க அனுமதி தருவோம்னு நீங்க சொல்லுங்க. தளபதி இன்னைக்கும் இறங்கி வேலை செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. இப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீக் டேஸ்ல வந்து விஜய் வரமாட்டாரா, ஏன் வீக் ஆஃப்ல வராரு, இதுல கூட வந்து லீவ் நாள்ல தான் அவர் வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் மேற்கொள்வாரா, சுற்றுப்பயணம் செய்வாரான்னு கேட்கப்படுது. அப்படி இல்ல, சுற்றுப்பயணத்துக்கு வந்து டிசம்பர் வரைக்குமே வந்து நாங்க டேட்டு போட்டு அதுக்கேற்ற வந்து பிளான் போட்டு நாங்க இப்பயே நாங்க சொல்றோம், இன்னைக்கு தேதியில இந்த இடத்துக்கு போறோம், இந்த டைம்ல போறோம், இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்றோம்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே வந்து போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியும் அவங்க வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளானிங்ல தான் நாங்க பண்றோம். அதுல வந்து முக்கியமான ஒரு இது வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாதுன்னு தளபதி கண்டிப்பா நினைப்பாரு. அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போறது அதெல்லாம் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் சனிக்கிழமை சூஸ் பண்ணிருப்பாருன்னு நாங்க நம்புறோம். தாவேக்காவும் அதனாலதான் சூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ குறிப்பா இதுல வந்து என்ன மாதிரி வந்து மக்கள்கிட்ட பேச போறீங்க, எப்படி மக்கள் அணுக போறீங்க, என்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க? மக்கள் கிட்ட அணுகிறதுக்கு வந்து வேற எதுவுமே வேணாம், திமுகன்னு ஒரே ஒரு சொல் மட்டும் போதும். திமுகன்னு சொன்னாலே தாவேக்கா பக்கம் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து இந்த மதுரை மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் பேசும்போது என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னா, 2026 வந்து டிவிக்கே பிஸ்னஸ் வந்து டிஎம்கே அப்படின்னா சொல்லியிருந்தாரு. ஆனால் சமீபத்தில் ஒரு சேனல் பேட்டி கொடுத்த எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எந்த 2 கட்சிகளுக்கு போட்டின்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், அது குறிப்பா ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அப்படின்றாரு. அந்த கருத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இத்தனை நாள் வந்து அப்படி இருந்திருக்கலாம், ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு. அதெல்லாம் வந்து வேற வழி இல்லாம மக்கள் போன கட்சியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 கட்சிக்குமே வந்து ஒரு 10% வாக்கு தான் வந்து டிசைடே பண்ணும் யார் ஜெயிக்க போறான்னு. அந்த 10% ஓட்டு வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும் எப்பயுமே. அந்த இவங்களும் 30% இருப்பாங்க, அவங்களும் 30% இருப்பாங்க கூட்டணியில. யாரு அந்த ஒரு 10% சிறுபான்மையினர் அவங்க ஆல்ரெடி ரூல் பண்ண இது வச்சு அந்த 10% மாறும் போது யாராச்சும் ஒருத்தர் 41% 42% வருவாங்க. அதில் தான் வந்து ஜெயிப்பாங்களே தவிர ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டியன்னு இப்ப இல்லை. ஏன்னா யாரு ஏடிஎம்கேனே தெரியல, இன்னும் யாருக்கிட்ட ஏடிஎம்கே இருக்கு, யாரோடது, யார் என்ன பண்றானே அந்த ஏடிஎம்கேல தெரியல. இப்ப கூட செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கப்பட்டு இருக்கிறாரு. அதனால வந்து எங்களுக்கு அது பலம் தான். உண்மையான போட்டி வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான். நாங்கள் இல்லை இந்த கருத்தை வந்து விஜய் அவர்கள் சொன்ன போது எடப்பாடி அவர் வந்து கண்டிச்சிருந்தாரு. கூடுதலாக வந்து ஒரு தலைவராக நான் இருக்கேன், அதுவே வந்து விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படின்னா அவர் ஒரு தலைமையான்னு கேட்கிறாரு. தளபதிக்கு தெரியல, ஏடிஎம்கேவோட தலைவர் வந்து தளபதிக்கு தெரியலனா அப்போ அவரோட செயல்பாடு தான் அவர் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தளபதி வந்து அது ஒரு சர்காஸ்டிக்கா சொன்னாலுமே அதை வந்து புரிஞ்சு கொள்ளாம எடப்பாடியார் வந்து ஏதோ நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிறதுக்காக அப்படி சொல்றாருன்னு நான். ஓகே சார், சமீபத்தில் வந்து ஒரு டிவிக்கு பெண் நிர்வாகி மீது வந்து ஒரு நகை திருட்டு புகார் வந்து வந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்தி வந்து ஒரு ஊடகத்துல வந்தது, ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்களே வந்து அந்த பதிவை வந்து நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீக்கிட்டாங்க. அதை வந்து யாரு வந்து ஊக்கப்படுத்தி அதை போட வச்சான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த தாவேக்கா நிர்வாகின்னு சொல்றாங்கல்ல, எந்த மாவட்டத்தோட நிர்வாகி, எந்த ஒரு இது செய்தியுமே அதுல இல்ல, விவரமே இல்ல. வெறும் தாவேக்கா பெண் நிர்வாகி ஒன்றிய செயலாளர்னா மாவட்டம் இல்லையா? உங்களுக்கு அது ஒரு உண்மை தகவல்னா எந்த மாவட்டம் யாரு எப்படின்ட்டு அவங்க பேர் முதல் கொண்டு ஊர் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நீங்க மென்ஷன் பண்ணி போட்டுருக்கணும். அது பொய்யா இருக்கவே தானே உங்களால அதெல்லாம் சொல்ல முடியல. அதை வந்து யார் சொல்றாங்கன்னா திமுக சொல்றாங்க. கிட்னியை திருடி வித்த திமுக சொல்றாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம்ன்ற ஒரு பகுதியில நெசவாளர் மக்களை, வறுமையில இருக்க அந்த மக்களை போயிட்டு அவங்க கிட்னியை திருடி 50 லட்சத்துக்கு விற்கிறாங்க. அதுக்கு துணை போனது வந்து ஒரு திமுகவோட நிர்வாகி.
அதுவும் சட்டமன்ற உறுப்பினர். அவர் கூட இருந்த ஏஜென்ட்டும் திமுக நிர்வாகி தான், ஆனந்தன் ஒருத்தர். அந்த மாதிரி வறுமையில இருக்க மக்களை வந்து கிட்னி வித்து திருடி வித்து அதை பண்றாங்க. அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டோட மருத்துவ துறை அமைச்சரை போய் கேட்டீங்கன்னா அது திருட்டே இல்ல முறைகேடுன்னு சொல்லுவாரு. முறைகேடுக்கும் திருட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வறுமையில இருக்க ஒரு மக்களை போயிட்டு கிட்னியை திருடி வித்துட்டு அதுக்கு வந்து வேற ஒத்துக்காம முறைகேடுன்னு சொல்லி சமாளிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் தான். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இப்ப குறிப்பா அந்த அவங்க என்ன ஊர் மென்ஷன் நாகர்கோயில், குறிப்பா வந்து விலாங்கோடு செருவலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்த பெண்ணோட பேர் வந்து அர்ஷிதா அப்படின்னு தான் சொல்றாங்க. குறிப்பா நீங்க வந்து பேரு ஊர் வந்து வெளியே வரலன்றீங்க, பேரை குறிப்பிட்டு தானே சொல்றாங்க, என்ன ஊருன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல? அர்ஷிதான்னு சொல்றாங்கல்ல. அந்த மாவட்டத்துல இருந்து இது வரைக்கும் தாவைக்கால இருந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் பேடு கொடுத்துருக்காங்களா? அவங்க இந்த கட்சியில் தான் இருக்காங்கன்ட்டு ஏதாச்சும் சைன் போட்டு, தளபதி சைன் போட்டு ஏதாச்சும் உத்தரவாதமா வந்திருக்கா? உறுதியா எதுவுமே வரல. நீங்களா வந்து இது அவங்க வந்து தாவைக்கா சேர்ந்தவங்கன்னா ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இல்லாம நீங்க சொல்லிட்டு அவங்க டிஎம்கே ஆளுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க டிஎம்கே ஒரு கார் முன்னாடி நின்று அவங்க போஸ்ட் போட்டது பிக்சர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ப்ரூஃப் காட்டணும்னா அந்த செய்தியை வந்து நீக்கிறீங்கன்னா அது நீங்க வேணும்னே பண்ற விஷயம் தான் நாங்க நினைக்கிறோம். ஓகே சார், சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து மரங்களுக்கு மத்தியில் ஒரு மாநாடு வந்து போட்டிருந்தார். அந்த மாநாட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, காட்டுல வந்து புலி வந்த உடனே அணில்கள் எல்லாம் ஓடி போச்சு அப்படின்னு இருக்காரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து அவர் ஃபர்ஸ்ட் அணில் குஞ்சுகள்ல குறுக்கியும் நெருக்கியும் ஓடுது வேட்டையாடும் போது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமே மாநாடு ஒன்று நடத்தினார் தளபதி. அந்த மாநாட்டோட ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படி சொல்லிட்டாரு. ஒருபோதும் சிங்கம் வந்து பசிச்சாலும் செத்து போனதை போய் சாப்பிடாது. அந்த மாதிரிதான் வந்து நாங்க அண்ணன் சீமானை வந்து பாக்குறோம். இப்ப அவரை வந்து நாங்க யாரும் சீண்ட பொறுத்தும் இல்லை. அவரு அணில் குஞ்சுங்கன்னு சொன்னாலும் சரி, மான் குஞ்சுங்கன்னு சொன்னாலும் சரி, மான் குட்டிங்கன்னு சொன்னாலும் சரி, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவரை நாங்க கண்டுக்க பொறுத்து இல்லை. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி.